ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அப்படியே சாப்பிடாம இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி குருமா வச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சமாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். 5 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே நல்லா வதக்கிட்டு 4 பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா குலைவாக வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ அந்த ஆறுற கேப்லேயே ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து நல்லா கொரகொரப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அதே இதில் நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்பவும் வலுவலுப்பாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் கழுவி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு கன்சிஸ்டன்சி இது போதும் அப்படின்றனால அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா வதக்கி அரைச்சது தான். ஸோ அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் இட்லி யாருக்கும் பிடிக்காது அப்படின்றதுனால தோசைக்கு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். பட் தோசைக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.